டான் தமிழொலி நேயர்களோடு இன்று சங்கப்பலகையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது ஒரு குஜராத்திய கவிதை. இதை பாடிய கவிஞருக்கு பேர் நீரவ் பட்டேல். இவர் தலித் இலக்கியத்தின், குஜராத்தில் தலித் இலக்கியத்தின் முன்னோடி. முதலாவது தலித் சஞ்சிகையான ஆக்ரோஷ் என்ற சஞ்சிகையின் ஆசிரியர். தலித் சாகித்ய பிரதிஷ்தான் என்ற அமைப்பின் தலைவராக இருக்கிறார். நீரவ் பட்டேல் எழுதிய நானும் என் கிழவியும் என்ற கவிதையை பார்ப்போம். இந்த கவிதை சுதந்திர இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீது ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறது. இந்தியா சுதந்திரமடைந்து அவர் இந்த கவிதையை எழுதும் பொழுது 65 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று எழுதுகிறார். இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது இந்தியா சுதந்திரமடைந்து 73 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இவர் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், இந்த சுதந்திரம், இந்தியாவுக்கு கிடைத்த விடுதலை ஏழை மக்களை சென்று அடைந்ததா? இதுதான் இந்த கவிதையின் தொனிப்பொருள். யார் யாரோ எல்லாம் தேர்தலுக்கு நிற்கிறார்கள், வெல்கிறார்கள், நாடாளுமன்றம் போகிறார்கள், சிலர் மந்திரிகள் ஆகிறார்கள், ஒருவர் பிரதம மந்திரி ஆகிறார். இப்படி எல்லாம் இந்த ஜனநாயகத்திலே 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களுடைய விருப்பம் கோரப்படுகிறது, மக்களுடைய வாக்கு கோரப்படுகிறது. அதாவது இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் யார் என்று தீர்மானிக்கிறவர்கள் இந்த பொதுமக்கள், மகாஜனங்கள். ஆனால் அவர்கள் தான் உண்மையில் தீர்மானிக்கிறார்களா, அல்லது வேறு சக்திகள், பணம், செல்வாக்கு முதலியவைகள் இந்த தெரிவை தீர்மானிக்கின்றனவா என்பதெல்லாம் கவிஞர் நீரவ் பட்டேல் முன்வைக்கிற ஒரு ஆய்வு, ஒரு மதிப்பீடு. அவர் இந்த மதிப்பீட்டுக்கு 2 பாத்திரங்களை பயன்படுத்துகிறார். ஒன்று ஒரு முதியவன், மற்றது அவனுடைய மனைவி. இந்த 2 பேரும் தனியே இருக்கிறார்கள், சிறிய குடும்பம். இன்று எலெக்ஷன் நாள், அதாவது தேர்தல் தினம், அவர்கள் வாக்களிக்க போகிறார்கள். அப்போ இந்த கவிதை என்ன சொல்லுகிறது என்றால், வாக்களிக்க ஆயத்தமாகிற வேளையில் யாருக்கு வாக்களிக்கலாம் என்று தன் மனைவியோடு, இந்த கிழவியோடு முதியவன் கலந்தாலோசிக்கிறான். முக்கியமாக அங்கே 2 வேட்பாளர்களுக்கு இடையிலே இவர்கள் தீர்மானிக்க வேண்டும். எப்படி தீர்மானிக்கிறார்கள், எப்படி அவர்கள் கருத்து பரிவர்த்தனை செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். முதல்ல சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார். வெள்ளையர் வெளியேறினர், கிழவரும் இறந்தார், சுயராஜ்யம் வந்துவிட்டது என்று அவர்கள் கூவினார்கள். இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர் போய்விட்டார்கள். இங்கே கிழவர் என்று சொல்லுகிறது மகாத்மா காந்தி என்பது என்னுடைய ஊகம். அதனால் சுதந்திரம் கிடைத்த கையோடு காந்தி படுகொலை செய்யப்பட்டார். வெள்ளையர்கள் போய்விட்டார்கள், சுயராஜ்யத்துக்காக போராடிய காந்தி போய்விட்டார். கடந்த 65 ஆண்டுகளாக அவர்கள் சத்தமிடுகிறார்கள், சுயராஜ்யம் வந்துவிட்டது. மாரித்தவளைகள் போல கிரமமாக சத்தமிடுகிறார்கள். அவர்கள் கூக்குரலால் ஒன்றும் ஆகவில்லை. 5 வருடம் ஆகும் முன்பே வாக்கு கேட்க வந்து விடுவார்கள். என்னோட அடுத்த தேர்தல் வரப்போகிறது, சில வாரங்கள் மாதங்கள் இருக்க முன்பே
வாக்கு கேட்க வந்து விடுவார்கள். மீண்டும் மீண்டும் இப்போ தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்கள் பலோ நெமேரி இம்முறை போட்டியிடுகிறாராம். நல்ல மனிதர். பாபா சாஹிப் காலத்திலிருந்து இந்த பேய்களிடையே ஏழை தீண்டத்தகாதவர்களுக்காக பாடுபடுகிறார்களாம். ஒரு வேட்பாளர் யார் என்றால் பாபா சாஹிப் என்பது அம்பேத்கர். அவர் இந்த தலித்தாக இருந்து உயர்ந்து இந்திய நாட்டின் அரசியல் சாசனத்தை வரைந்தவர் அம்பேத்கர். இப்போ மிகவும் முழு இந்தியாவாலும் மதிக்கப்படுகிற மனிதர். அண்மையிலே தான் சில நாட்களுக்கு முன்பு அவருடைய நினைவு இந்தியாவின் பல பாகங்களிலே கொண்டாடப்பட்டது. அப்போ அவருடைய வழியிலே நிற்கிற ஒருவர், அவர் வழியிலே தீண்டத்தகாதவர்களுக்காக பாடுபடுகிறவர் பலோ நெமேரி. இந்த அப்பாவி தேவதைக்கு என்ன வாய்ப்பு இருக்க போகிறது? சொல்லு கிழவி, இம்முறை நாம் என்ன செய்யலாம்? கிழவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார், இந்த பலோ நெமேரிக்கு வாய்ப்பு இருக்காது, அவர் வெல்லுகிற சாத்தியமில்லை. அப்போ அவருக்காக நாங்கள் வாக்கை போடுவதால் என்ன பயன்? இம்முறை நாம் என்ன செய்யலாம்? இப்போ மனைவி சொல்லுகிறாள், கிழவா, நீ பிறப்பிலேயே கள்ளமில்லாதவன், நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் வியர்வை சிந்தி உழைப்பவன். கேள்விப்படவில்லையா? தலைக்கு 10 ரூபா கொடுக்கிறார்களாம், அதற்கு மேல் ஒரு சிற்றுண்டி பொதியையும். ஒரு கார் உன்னை ஏற்றி கொண்டு போய் திரும்ப எங்கள் குடிசை வாசலில் இறக்கி விடுமாம். வயசான காலத்தில் வாழ்க்கையை அனுபவியேன். இப்போ கிழவி சொல்லுகிற புத்திமதிக்கு தன் கணவனுக்கு, நீ வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டவன், ஒரு நாளாவது கொஞ்சம் வசதியாக இருந்தால் என்ன, வாழ்க்கையை அனுபவித்தால் என்ன? இந்த வாக்குக்கு மற்ற பலோ நெமேரியை விட இன்னொருவர் களத்தில் இருக்கிறார். அவர் தரப்போகிறது, இந்த வாக்கை விலை கொடுத்து வாங்குவார். 10 ரூபா கொடுக்கிறார்கள், அதற்கு மேலொரு சிற்றுண்டி பொதியுமாம். அது மட்டுமில்லை, ஒரு கார் உன்னை ஏற்றி கொண்டு போய் திரும்ப எங்கள் குடிசை வாசலில் இறக்கி விடுமாம். இப்படி யார் இந்த தேர்தல் நாளை விட்டால் எங்களை கௌரவிப்பார்கள்? இது ஏன் இழக்கிறாய்? அதற்கு மேலேயும் ஒன்று வாய்ப்புண்டு, ஒரு வெகுமதி உண்டு. விரும்பினால் ஒரு மிடறு தேசி மதுவும் பருகு. தேசி மது என்பது உள்ளூர் தயாரிப்பாக இருக்க வேணும். பலோ நெமேரியை இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு கேலியும் கிண்டலுமாக சொல்லுகிறார். யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ, யார் தீண்டத்தகாதவர்களுக்காக காலமெல்லாம் அம்பேத்கர் வழியில் பாடுபட்டாரோ அவரை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். பாவம், அவர் வெல்லுகிற வாய்ப்பில்லை. எங்களுடைய வாக்கையும் வீணாக்கி எங்களுக்கு வருகிற ஒரு நாள் சுகபோகத்தையும் நாங்களே இழக்க வேண்டும்? போய் பேரம் பேசு. இம்முறை நாங்கள் மனுபாய்க்கு வாக்களிப்போம். அடுத்த வேட்பாளர் மனுபாய். பலோ நெமேரிக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். எங்களுடைய ஆள்தான், எங்களில் நலனுக்காக வாழ்நாளெல்லாம் போராடியவர் தான், அவரை விட்டுடுவோம். போய் பேரம் பேசு. எனக்கும் என் கிழவிக்குமாக எம்மிடம் 2 வாக்குகள் உண்டென்று சொல்லு. பேரம் பேசிக்க சொல்லணும். எங்களோட வீட்டில் 2 வாக்குகள் இருக்கு. எஜமானர்களே, தலைக்கு 10 ரூபா என்று 10 ரூபா என்று கேள்வி இருக்கு. மற்ற பக்கத்திலே எங்களை கேட்டிருக்கிறார்கள், ஆளுக்கு 10 ரூபா தருகிறோம் என்று. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்ற வேட்பாளர் 10 ரூபா தருகிறார், 12 ரூபாய் தந்தால் உங்களுக்கு வாக்களிப்பேன் என்று கேடு. 2 வாக்குகள் தருவோம், நானும் என் கிழவியும். அது அதிகம் இல்லை, இருவருக்கும் ஒரு நாள் உழைப்பு. இந்த பெருநாளில் எங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். நாங்கள் ஒரு நாள் கொஞ்சம் உழைக்காமல் உணவுக்காக மாயாமல் ஓய்ந்திருக்கலாம் அல்லவா? 12 ரூபாய் என்றால் 24 ரூபாய் வரும். எங்களுக்கு கையில் காசு புழங்கும். இல்லாவிட்டால் சரி, இந்த பேரத்துக்கு அவர்கள் இணங்காவிட்டால் என்ன செய்வோம் என்றால், காசி வார்டில் எலும்பு பொறுக்க போய்விடுவோம்.
காசிவாடண்டது மயானம். அந்த மயானத்தில் நாங்கள் போய் எலும்பு பொறுக்குவோம். எலும்பு பொறுக்கி என்ன செய்வார்கள்? இந்த எலும்பு அரைத்து உரம் செய்வதற்கு பயன்படும் என்பது என்னுடைய அனுமானம். அதை பொறுக்கி போனால் அதை நிறுத்து அதற்கு ஒரு விலை கொடுத்து இந்த உர தயாரிப்பாளர்கள் வாங்குவார்கள். ஒரு பைக்கு பாகோ மேக்தார் 5 ரூபா தருவான். இதை கொள்விலை செய்கிற தயாரிப்பாளன் அல்லது அவன் தரகன் ஒரு பை எலும்பு பொறுக்கி கொடுத்தால் 5 ரூபா தருவான். நாள் முடிவில் பானும் பருப்பும் கிடைக்கும். எஜமானர்களே, உங்களுக்கு புண்ணியம் உண்டாகட்டும், எங்களுக்கு இந்த ஆகட்டும். இப்போ 12 ரூபாய்க்கு பேரம் பேசி நாங்கள் மனுபாய்க்கு வாக்களித்தால் எங்களுக்கு இன்றைக்கு என்ன வரும்? இன்றைக்கு எங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்கு பிழை இல்லை, சுற்றுலாவும் ஆச்சு. சொல்லுங்கோ, வெயில் ஏறுகிறது. தோளில் சாக்குப்பைகளுடன் கிளவி கன நேரமாக காத்திருக்கிறாள். கிளவி என்றது மனைவி. அவள் 2 சாக்குப்பையோடு நிற்கிறாள். ஒன்று அவளுக்கு, ஒன்று இவருக்கு. அது நிறைய எலும்பு பொறுக்க வேணும். நீங்கள் முடிவை சொன்னால் எலும்பு பொறுக்கிற வேலையை நிறுத்தி போட்டு நான் உங்களோடு இன்றைக்கு தேர்தலுக்கு வந்து வாக்களிக்க சம்மதிப்பேன். இது பாவம் என தெரியும். இது பாவம்தான். வலோன் அமெரிக்க வாக்களிக்கத்தான் வேணும், தெரியும். பாவம் செய்கிறோம், பரவாயில்லை. எங்கள் வாக்கு உங்கள் மனுபாய்க்குத்தான். சொல்லுங்கோ, தலைக்கு 12 தருவீர்களா? பெருமதி மிக்க 2 வாக்குகள் வைத்திருக்கிறோம், நானும் என் கிளவியும். இந்திய ஜனநாயகத்தை, இந்திய தேர்தல் முறையை நையாண்டி செய்து கேலிக்கிடமாக்கி ஏழை மக்கள் எந்த பலனும் பெறவில்லை, அவர்கள் ஏழைகளாகவே தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பதை இந்த நானும் என் கிளவியும் என்ற கவிதை மூலம் நீரவ் பட்டேல் என்ற குஜராத்தி கவிஞர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு கவிதையை உங்களுக்கு எடுத்துரைக்கலாம். இது சிங்கள கவிஞர் பராக்கிரம கொடித்துவக்கனுடைய கவிதை. இந்த கவிதையில் பராக்கிரம கொடித்துவக்கை பற்றி சில வார்த்தைகள். ரத்தினபுரியைச் சேர்ந்தவர், அனல்கக்கும் புரட்சியாளர், தோட்டத் தொழிலாளர்கள் மீது பரிவு கொண்டவர், 3 முறை சாகித்ய விருது பெற்றவர், கலாசூரி பட்டம் பெற்றவர். கம் கருவன்கே தேவேலாவ, அதாவது தொழிலாளர்களுடைய தேநீர் இடைவேளை என்ற நூலை அண்மையில் வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு ஆசிரியனுடைய நோக்கிலே முற்றுப்பெறாத பாடம் என்ற கவிதையை சொல்லியிருக்கிறார். ஒரு ஆசிரியன் பின்னோக்கி பார்க்கிறான். முதுமையில் இந்த மாணவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? வற்றிய இலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் உதிர்ந்தது, உதிர்ந்து முற்றத்தை நிரப்புகின்றன. ஒரு மேட்டில் குந்தியுள்ள கரிக்குருவி ட்வீக் என்று சத்தமிடுகிறது. கரிக்குருவியே, என்னை ஒரு ஆசிரியனென அறிந்து நீ கேட்கும் கேள்வியா இது? என் வாழ்க்கையின் பாதி நாளும் கேள்விகளுக்கு பதிலளித்தே கழிந்தன. இப்பொழுது என் நரைத்த தரையில் வரவில்லை. நான் கற்பிக்கிற காலத்திலே நானும் கேள்வி கேட்பேன், பிள்ளைகளும் என்னை கேள்வி கேட்பார்கள். என்னை அப்பொழுது கேள்வி கேட்டவர்கள் இப்பொழுது எங்கு போய்விட்டார்கள்? அவர்களை நோக்கி எழுப்பப்படும் கேள்விகளுக்கு என்ன விடைகள் தருகிறார்கள்? இந்த ஆசிரியர் கற்பித்தது ஒரு பின்தங்கிய கிராமத்தில். அந்த பாடசாலையில் வசதிகள் இல்லை, விளையாட்டு மைதானம் இல்லை, ஆன தளபாடம் இல்லை. பிள்ளைகளே, பூமலர்ந்த காட்டு வழிகளில் நடந்த நீங்கள், மலைச்சரிவுகளிலிருந்து முகில்களை கூட்டி வந்த நீங்கள், குளிர்ந்த நீரோடைகளில் கால்களை கழுவ இறங்கி நடந்த நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அந்த கிராமிய வாழ்வு, மலைநாட்டு கிராமத்து வாழ்வு அப்படியே சொல்லுகிறார். பிள்ளைகள் காலுக்கு எதுவும் இராது, மலைகளில் ஏறி அருவிகளிலே காலலம்பி இப்படி வருவார்கள். சொல்லுங்கள், எந்த தொலைவில் இருக்கிறீர்கள்? பாடசாலைக்கு விளையாட்டு திடல் இல்லை, பஸ் தடத்தில் பயிற்சி பெற்றீர்கள். 100 மீட்டர் ஓட்டத்தை கொதிக்கும் வீதியில் வெறுங்காலோடு ஓடினீர்கள். வசதி இல்லாத பிள்ளைகள். வாகனங்களை பார்த்தபடி வளைவில் நான் நின்றேன். இந்த பிள்ளைகள் வீடு போகும் பொழுது அவர்கள் பத்திரமாக போய் சேர வேண்டுமே என்று எதிரிலே வருகிற வாகனங்களை
பார்த்தபடி கண்காணித்தபடி நான் நின்றேன். எங்கே இருக்கிறீர்கள்? கிட்டவா தூரத்திலா? நான் பார்க்கக்கூடியதாக கையை உயர்த்தி இங்கே என்று சொல்லுங்கள். ஆசிரியர் தானே, எங்கே கை உயர்த்துங்க. இப்போ நீங்கள் எல்லாம் எங்கே போயிட்டீங்கள்? இப்பொழுதும் முன்போல் கொட்டும் மழையில் நனைகிறீர்களா? வெரட்டும் புயலில் அகப்படுகிறீர்களா? அடித்து வரும் ஆற்றினோடு நடக்கிறீர்களா? சூரியனின் சிரிப்பை காண்கிறீர்களா? வீதியில் ரேஸ் ஓடுகிறீர்களா? முன்னே வெற்றி இலக்கு தெரிகிறதா? என் வாழ்நாளில் பாதியை பதிலளித்தே கழித்து விட்டேன். என் நரைத்த தலையில் இனியும் வலுவில்லை என்று தன்னுடைய முற்காலத்து இளமை காலத்து மாணவர்களையெல்லாம் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டு பராக்கிரம கொடித்துவக்கு இந்த முற்றுப்பெறாத பாடம். இந்த பாடம் முற்றுப்பெற இல்லை. அந்த காலத்தில் கேள்விகள் கேட்டார், பதில் சொன்னார்கள். இப்பொழுது அவர் கேட்கிறார், நீங்கள் எல்லாம் எங்கு போய்விட்டீர்கள் என்று. இந்த முற்றுப்பெறாத பாடம் என்ற தலைப்பிலே இந்த கவிதையை கவிஞர் பராக்கிரம கொடித்துவக்கு தந்திருக்கிறார். வணக்கம். உலகத்திசையெங்கும் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை மீளவும் சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சியடைகின்றேன். இன்றைய தினம் படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியிலே எனது கையிலே இருப்பது மதிப்பார்ந்த தானா கலாமணி சார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தரிசன பார்வைகள் என்ற ஒரு கட்டுரைகளினுடைய தொகுப்பாக அவர் அவ்வப்போது தான் வாசித்த இலக்கிய பிரதிகள் குறித்து அவருக்குள் படித்து சுவைத்த விடயங்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு இலக்கிய பிரதியாகத்தான் இந்த தரிசன பார்வைகள் என்பதை கலாமணி சார் அவர்கள் தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த அவ்வப்போது அவர் எழுதிய ஜீவநதி உட்பட பல இதழ்களிலே அவர் எழுதியிருக்கக்கூடிய முக்கியமான பல கட்டுரைகளினுடைய தொகுப்பாக இந்த தரிசன பார்வைகள் என்ற இந்த தொகுதி அமைகிறது. உண்மையிலே ஈழத்து இலக்கிய புலத்தை பொறுத்தவரை நாங்கள் படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிற சமநேரத்திலே இந்த இலத்திரனியல் வெளிக்கு அப்பாலே எங்களுடைய அச்சு ஊடக வெளியிலும் கூட மிக நீண்ட காலமாக தாங்கள் படித்து சுவைத்த விடயங்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு இலக்கிய போக்கு ஈழத்திலே இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையிலே ஈழத்தினுடைய மூத்த படைப்பாளியாக விளங்குகின்ற KS சிவகுமாரன் அவர்கள் பல்வேறு விடயங்களை, இந்த படித்து சுவைத்த விடயங்களை பரிமாறி இருக்கின்றார். அவை பிறகு நூலுரு பெற்று நூலாகவும் வெளிவந்திருக்கிற சிறப்பை பார்க்கிறோம். அதே போல மேமன் கவி அவர்கள், புலோலியூர் ரத்தினவேலோன் அவர்கள், அண்மையிலே மறைந்திருக்கக்கூடிய மதிப்பார்ந்த மாப்பா சி என்று அழைக்கப்படுகின்ற மாப்பா பாலசிங்கம் ஐயா அவர்கள், இப்படி பலரை நாங்கள் சொல்லலாம். இவர்கள் எல்லோரும் செய்த இந்த முயற்சி என்பது மலையகத்திலே அந்தனி ஜீவா அவர்கள் என்று பலரை நாங்கள் இந்த பட்டியலுக்குள்ளாலே அடையாளப்படுத்த முடியும். தாங்கள் படித்து சுவைத்த இலக்கிய விடயங்களை மற்றவர்களும் படித்து சுவைக்க வேண்டும் என்ற நோக்கோடு புத்தகங்களாக கட்டுரைகளாக தந்து கொண்டிருக்கின்ற இதிலே முருகபூபதி ஐயா அவர்களையும் இணைத்து கொள்ள முடியும். அப்போ இந்த வரிசையில் தான் கலாமணி சார் அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த நூல் கூட அடிப்படையில் அத்தகைய ஒரு பண்பு சார்ந்த இலக்கிய பயணத்தை தான் எங்களுக்கு ஞாபகமூட்டுகிறது. இங்கே அவர் தரிசனம், பார்வைகள் என்று இரண்டு சொற்களை கையாளுகிறார். பார்வைகள் என்பது அவ்வப்போது அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கிய பிரதி குறித்த அவருடைய ஒரு பார்வை, ஒரு பகுதியளவான அல்லது உடனடி தரிசனமாக நிகழக்கூடியது பார்வை என்றும், ஆனால் தரிசனம் என்பது அது முழுமையை குறிக்கும். நாம் காண்பவற்றை தரிசனம் பெறல் என்பது நமது முன்னறிவுடன் அவற்றை இணைத்து முழுமையாக காண்பது என்று ஒரு உளவியல் நோக்கோடும் அதை அவர் இங்கே விவரித்திருக்கிறார். ஏனென்றால் கலாமணி சார் அவர்களை பொறுத்தவரை அவர் கல்வியியல் துறையினுடைய ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக கல்வி உளவியலை மிகச்சிறப்பாக மாணவர் ஆசிரியர்களுக்கு கற்பிக்கின்ற ஒருவர், படைப்பாளியாக, நாடகவியலாளராக என்று பன்முகங்களுக்கும் சொந்தக்காரராக விளங்குகின்ற அவருடைய பார்வைகள் என்பது ஏனையவர்களினுடைய பார்வைகளிலிருந்து சற்று வித்தியாசமான உளவியல் பாங்கான அணுகுமுறைகளை ஒன்றிணைத்ததாக அமைந்திருக்கின்ற சிறப்பையும் நாங்கள் இந்த நூலுக்குள்ளாலே பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த நூலிலே
பல்வேறு படைப்பாளிகளினுடைய சிறுகதை படைப்புகளாக இருக்கலாம், கவிதை படைப்புகளாக இருக்கலாம். இப்படி பல வகையான படைப்புகளும் தருகின்ற பார்வைகளை அவர் இங்கே பதிவு செய்து தந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த நூலிலே முதலாவதாக இருப்பது கவித்துவ சொல்லாடலும் புனைவும் ஈசு முரளிதரன் அவர்களினுடைய கடவுளின் கைபேசி எண் என்ற அந்த சிறுகதை தொகுதியை முன்வைத்து, அது கூட ஒரு வித்தியாசமான சிறுகதை தொகுதியாக பின்னவீனத்துவம், அதாவது தொன்ம பயன்பாடு, ஜதார்த்தம், பின்னவீனத்துவம் என்று பல்வேறுபட்ட பாணிகளை ஒன்றிணைத்து அவர் தந்திருக்கக்கூடிய ஒரு ஈழத்தினுடைய சிறுகதை பிரதிகளிலே ஒரு வித்தியாசமான கதை சொல் பிரதி என்று அடையாளப்படுத்துகின்ற கடவுளின் கைபேசி எண் அந்த சிறுகதை தொகுதியை முன்வைத்து, அந்த சிறுகதை தொகுதியை சொல்லுவதன் ஊடாக அந்த கதைகளுக்குள்ளாலே பயணிப்பது மட்டுமல்ல, இங்கே கலாமணி சார் அவர்கள் செய்திருக்கிற மிக முக்கியமான ஒரு சிறப்பு, இந்த கட்டுரையின் படித்து சுவைக்க வைக்கின்ற விடயமாக நாங்கள் பார்க்கலாம். எவ்வாறு அந்த கதையையும் தத்துவத்தையும் இணைத்து சொல்லி கொண்டு போகின்ற தன்மை என்பது. இப்போ சிறுகதை இலக்கியம் என்றால் என்ன என்பது குறித்தும் இடையிடையே பேசி, நண்பர் ஈசு முரளிதரன் அவர்களுடைய சிறுகதையினுடைய சிறப்புகளையும் பேசி, அதே சமநேரத்திலே இன்றைக்கு எங்களுடைய சூழலிலே பின்னவீனத்துவம் குறித்து இருக்கிற தவறான புரிதல்களும் அது குறித்த உண்மையான தத்துவார்த்தமான அறிகை நிலை சார்ந்த விளக்கங்களையும் தருவதாக அவர் இந்த கட்டுரையை இந்த தரிசன பார்வையாக அமைத்திருப்பது என்பது சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இப்போ தொன்மம் என்றால் என்ன, தொன்மங்களை கட்டுடைத்தல் என்றால் என்ன, அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த இலக்கிய மரபுகள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாச தொன்மங்களை சமகால படைப்புகளிலே பயன்படுத்துகின்ற நிலை ஏன் வருகிறது என்றால், இப்படியான ஒரு குறியீட்டு பாங்காக எழுதுகிற ஒரு சூழல் ஏன் வருகிறது என்றால், அந்த நூலிலேயே அவர் சொல்வதைப் போல வன்மத்தின் வாசனை சுவரிய நாட்களின் அனுபவங்களை இக்கதையில் வெளிப்படுத்த முனைந்துள்ளேன் என்று ஈசு முரளிதரன் அவர்கள் சொல்வதைப் போல, ஒரு காலத்திலே சிலவற்றை வெளிப்படையாக பேச முடியாவிட்டால் அவற்றை இப்படி குறியீடாக்கி தொன்மங்களாக்கி பேசுகின்ற ஒரு கதை மரபின் சிறப்பினை நாங்கள் இந்த பிரதியிலே காண்கிறோம். அந்த பிரதி தருகிற அனுபவத்தை இந்த கட்டுரையிலே கண்டு நாங்கள் மகிழ்கிறோம். அந்த வகையில் இது ஒரு முக்கியமான கட்டுரையாக இங்கே முதலாவது கட்டுரையாக அமைந்திருக்கிறது. அதில் அவர் நிறைவாக சொல்லுகிற போது, ஒரு சிறுகதை தொகுதியானது கவிஞர் ஒருவரின் புனைவு எவ்வாறு இருக்கும் என்பதை அடையாளப்படுத்துகிறது இந்த சிறுகதை தொகுதி. ஏனென்றால் ஒருவர் கவிஞராகவும் இருந்து சிறுகதை எழுதுகின்ற பலர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்களுடைய அந்த கவிதை மனம் என்பது, அவர்களுடைய கவிதை சார்ந்த படைப்பு மனம் என்பது சிறுகதைகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்துகின்ற, அந்த மொழி சார்ந்த நிலையிலே செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு புதுமையான நவீனத்துவ பாணியாக இந்த கதைகள் அமைந்திருக்கின்றன என்று அவர் பேசுகிறார். அதேபோல அடுத்த கட்டுரையை நாங்கள் பார்த்தோமானால், மனசின் பிடிக்குள் சிக்கிய தரிசன தேன் துளிகள். இந்த தலைப்புகளை மிக அற்புதமான சொல்லாடல்களை கொண்டிருக்கும். அப்போ இதில் என்னத்தை அவர் சொல்ல வருகிறார் என்றால், இந்த ஹைக்கூ கவிதை என்பது ஜப்பானிய வடிவமாக இருக்கின்ற ஹைக்கூ என்பது தமிழுக்குள்ளாலே வந்து, அது இன்றைக்கு தமிழிலே பலர் அதை மிகச்சிறப்பாக கையாண்டாலும் சிலர் ஹைக்கூ என்ற பேரிலே குறுங்கவிதைகளை குறுகிய அடிகள் கொண்டதாக எழுதிவிட்டாலே அவை ஹைக்கூக்கள் தான் என்று மயங்கி நிற்கின்ற ஒரு சூழலிலே, எது உண்மையான ஹைக்கூ, மனசின் பிடி என்பது, மனசின் பிடிக்குள் சிக்குகின்ற கவிதையின் ஒரு வடிவமாக ஹைக்கூ இருக்கிற போது அது குறித்த ஒரு அதாவது பாலரஞ்சினி சர்மா, ஈசு முரளிதரன் போன்றவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த ஹைக்கூக்களை உதாரணமாக கொண்டு அவர் உண்மையான ஹைக்கூ எப்படி இருக்கும் என்பதை இங்கே ஒரு சிறப்பான கட்டுரையாக தந்திருக்கிறார். அதேபோல தன் வரலாறு கூறும் சிறுகதைகள் காவியமாய் நெஞ்சின் ஓவியமாய் என்று புலோலியூர் ரத்னவேலோன் அவர்களுடைய சிறுகதை தொகுதி தருகிற வாசக நிலை மனப்பதிவுகள். இதான் படித்ததில் சுவைத்தது என்று. ஒரு கதை தொகுதியை படிக்கிற போது வாசக நிலையாக அந்த கதை தொகுதி எங்களுக்குள் ஏற்படுத்துகிற மனப்பதிவுகளை அவர் இங்கே தருகின்றார். ரத்தினவேலோன் அவர்கள் மீரா பதிப்பகம் என்பவற்றினூடாக ஈழத்திலே பல்வேறு வகையான படைப்பாளிகளினுடைய
படைப்புகளை 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை வெளிக்கொணர்ந்த ஒருவர் இன்றைக்கும் கூட தினக்குரல் பத்திரிகையிலே தொடர்ச்சியாக அந்த படைப்பு கட்டுரைகளை கொணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் புலோலி மண்ணினுடைய அந்த மண் வாசனையை தன்னுடைய கதைகளுக்குள்ளாலே மிகச்சிறப்பாக கையாண்டு வெளிப்படுத்தி அவருடைய கதைகள் சொல்லுகின்ற அந்த மண் வாசனை, அதனுடைய சித்தரிப்பு தன்மை, நேர்த்தி என்று பல்வேறு விடயங்களை ஒரு சிறுகதை எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவார்த்தங்களையும் சொல்லி அவர் இங்கே எடுத்துரைக்கின்ற முறைமை என்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அடுத்து இடம்பெறுகின்ற கட்டுரை கவிஞர் மு. செல்லையாவும் வளர்ப்புறையும். அல்வாயை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர் மு. செல்லையா அவர்களினுடைய அந்த வளர்ப்புறை என்ற அவருடைய தொகுதியிலே இருக்கக்கூடிய கவிதைகளை எடுத்துக்காட்டி கவிஞர் செல்லையா குறித்த ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்துவதற்கு மிகச்சிறப்பான ஒரு கட்டுரையாக இதனை அவர் இங்கே எழுதியிருக்கின்றார். வளர்புரை என்ற பெயரிலே 1952 கவிஞர் செல்லையா அவர்கள் வெளியிட்டு வைத்த அந்த பாடல்களின் தொகுப்பு நூலிலே இருக்கின்ற, நான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகளில் கூட சொல்லி இருக்கக்கூடிய அம்மா வெளியே வா அம்மா, அழகாய் மேலே பாரம்மா, சும்மா இருந்த சந்திரனை துண்டாய் வெட்டியதாரம்மா என்ற அந்த மிக புகழ்பெற்ற ஈழத்தினுடைய சிறுவர் பாடல். அந்த ஒரே ஒரு சிறுவர் பாடலைத்தான் கவிஞர் செல்லையா அவர்கள் எழுதியிருந்தாலும் ஈழத்து சிறுவர் இலக்கிய வரலாற்றிலே முக்கியமான ஒரு இடம் அவருக்கு இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு சிறுவர் இலக்கியம் எவ்வாறு அமைய வேண்டும், அதற்குள்ளே இருக்கக்கூடிய உளவியல் எவ்வாறு அமைய வேண்டும், அந்த உளவியலை ஆரம்பகால சிறுவர் இலக்கியங்கள் பெருமளவுக்கு வெளிப்படுத்த தவறி இருக்கின்றன என்ற ஒரு கருத்தையும் இங்கே கலாமணி சார் அவர்கள் பதிவு செய்து அதனுடைய பின்னணியிலே வைத்துத்தான் அந்த துட்டச் சிறுவன் என்ற ஒரு சொல்லை கவிஞர் செல்லையா அவர்கள் இங்கே கையாண்டிருப்பது என்பது ஒரு சர்ச்சைக்குரிய சொல்லாடல் தான். அது சிறுவர்களுக்கு பரிச்சயமற்ற ஒரு சொல்லாடல். அதை ஏன் அவர் இங்கே கையாண்டார் என்ற ஒரு கேள்வியையும் கேட்டு, ஆனால் அதற்கு அப்பாலே இதில் இருக்கிற மிகச்சிறப்பு என்னவென்றால், அந்த சிறுவர்கள் கேள்வி கேட்கிற மனநிலையில் இருக்கிற சிறுவர்களுக்கு விஞ்ஞான ரீதியாக அந்த விளக்கங்களை சொல்வதை போன்ற ஒரு பாங்கிலே இந்த கவிதையை நாங்கள் அணுக முடியும் என்ற ஒரு காரண காரிய தொடர்பையும் இந்த கவிதையிலே அவர் கண்டு மகிழ்கிறார். சூழலியல் தத்துவம் உணர்த்தும் நாவல் செங்கை ஆழியானினுடைய ஓ அந்த அழகிய பழைய உலகம். ஈழத்து நாவல் வரலாற்றிலும் சரி, புனைகதை வரலாற்றிலும் சரி, மறக்க முடியாத ஒரு படைப்பாளி செங்கை ஆழியான். மிக அதிகமான சிறுகதைகளையும் நாவல்களையும் எழுதி ஒரு மிகப்பெரிய வாசக வெளியை கொண்டிருந்தவர். வரலாற்று நாவல்களை எழுதியவர் என்பது மிக கனதியான அவர் மறைந்தாலும் இன்றைக்கும் நினைத்து பார்க்க வேண்டிய பல விடயங்களை அவர் விட்டு சென்றிருக்கிறார். அந்த வகையிலே ஒரு சூழல் சார்ந்த தத்துவ பின்புலத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஓ அந்த அழகிய பழைய உலகம் என்ற அவருடைய நாவலுக்குள்ளாலே பயணித்து அந்த நாவல் தருகின்ற அனுபவங்களை சொல்லுகிற அதே வேளையிலே ஒரு படைப்பாளியால் எப்படி ஒரு சூழல் சார்ந்த விடயங்களை பேச முடியும்? அப்போ அங்கேதான் ஒரு படைப்பாளி தனியே படைப்பாளியாக இருக்கின்ற நிலை என்பதை தாண்டி அவன் என்னென்ன துறை சார்ந்த அறிவுகளோடு இணைகிற போது அந்தந்த துறை சார்ந்த அனுபவங்களை கூட ஒரு படைப்பாளி தன் படைப்புக்குள்ளே வைத்து சொல்லுகிற போது ஒரு படைப்பாளியின் படைப்பு இன்னும் ஒரு தளத்துக்கு நகர்ந்து கொள்கிறது என்பதைத்தான் செங்கை ஆழியான் தான் ஒரு சூழலியலாளர் என்றால் உங்களுக்கு தெரியும். செங்கை ஆழியானை நாங்கள் ஒரு செங்கை ஆழியான் என்ற பெயரில் தான் அவர் ஒரு படைப்பாளியை தவிர கானா குணராசா என்று சொன்னால் ஈழத்தின் புகழ்பூத்த ஒரு புவியியல் பேராசான் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அந்த வகையில் இந்த ரெண்டு அறிவையும் ஒரு படைப்பு அனுபவத்துக்குள்ளே கலந்து சொல்லுகிற போது கிடைக்கிற ஒரு படைப்பு அனுபவமாக செங்கை ஆழியானுடைய இந்த நாவல் அமைந்திருக்கிற சிறப்பை இங்கே பேசுகிறார். அதே போல நறுக்காக சில வார்த்தைகள் மொழி வரதனின் நறுக்கு என்ற அந்த கவிதை தொகுதியை முன்வைத்து, இப்போ ஹைக்கூ என்பது வேறு, நறுக்காக சொல்வது அதாவது குறுங்கவிதை துளிப்பாண்டு பல்வேறு வடிவங்களிலே ஹைக்கூ மரபுகள் மாறி அமைந்திருக்கிற தன்மையிலே மொழிவரதனுடைய இந்த ஹைக்கூ கவிதை தொகுதி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதற்குள்ளாலே அவருடைய ஹைக்கூ கவிதைகளிலே இருக்கிற சிறப்புகளை இங்கே அவர் பேசுகின்றார். அந்த வகையிலே ஹைக்கூ கவிதைகள் என்ற பெயரில் நறுக்கு கவிதைகளையோ
துளிப்பாக்களையோ எழுதுபவர்களுக்கு உதாரண கவிதைகள் ஊடாவே உண்மையான ஹைக்கூ வடிவத்தை எடுத்துரைக்க முடியும் என்று சொல்லி அதிலே சூனா முரளிதரன், ஈசு முரளிதரன், மொழிவரதன் போன்றவர்களை உதாரணமாக சொல்ல முடியும் என்று தன்னுடைய கருத்தை அவர் இங்கே சொல்கிறார். மன ஆதங்கங்களுக்கு வடிகால் தேடும் மானசீக படைப்பாளி நெலோமி ஈழத்து இலக்கியம், ஈழத்து கவிதை உலகம் கண்டெடுத்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியினுடைய விரிவுரையாளராக இருப்பவர் மட்டுமல்ல, ஈழத்தின் புகழ்மூத்த கவிஞராக ஒரு காலத்தின் கண்ணாடியாக விளங்கிய நாவண்ணன் அவர்களினுடைய மகள் நெலோமி ஆண்டனி குரூஸ் அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பதற்கிணங்க அவர் தந்திருக்கக்கூடிய கவிதை தொகுதி குறித்த ஒரு பதிவையும் இங்கே அவர் செய்திருக்கிறார். கும்பிட்ட கோயில் கடலுடன் போனது, கூடங்கள் மாடங்கள் கூலமாயானது, அம்பிட்ட பொருட்கள் ஆழியுள் போனது, ஆயிரம் ஆயிரம் அழிவுகள் ஆனதென்று இந்த இன்றைக்கும் மறக்க முடியாத அந்த சுனாமி அனர்த்தத்தினுடைய நினைவுகளை நெலோமி அவர்கள் பேசுகின்ற தன்மையை இங்கே அவர் சொல்கிறார். இப்படி பல்வேறு வகையான கட்டுரைகளினுடைய ஒரு தொகுப்பாக இங்கே அந்தனி ஜீவாவினுடைய தமிழ் நாடக அரங்கு, இப்படி பல்வேறு வகையான கட்டுரைகளினுடைய தொகுப்பாக மலர்ந்திருக்கின்ற தரிசன பார்வைகள் என்பதை இந்த வாரத்துக்கான படித்ததில் சுவைத்தது பகுதியிலே நான் நினைத்து கொண்டேன். இவ்வாறான பார்வைகளை இன்னும் வருகின்ற படைப்பாளிகள், ஏனென்றால் ஒரு தலைமுறை இடைவெளி இருப்பது போல தெரிகிறது, அடுத்து வருகின்ற இளைய படைப்பாளிகளிலும் இப்படியான முயற்சிகளை செய்வர்கள் இருக்கிறார்கள். இன்னும் வலிமை பெற வேண்டும் என்று வேண்டி இந்த நல்ல முயற்சிக்கு வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். டான் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கவியின் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஏறத்தாழ 26 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு கவிதை பணியை ஆற்றி வருகின்றவள் என்ற வகையிலே திருமதி ரஜீவன் டர்மினி ஆகிய நான் மிகச்சிறிய வயதிலிருந்தே பாடசாலை காலங்களில் கவிதை எழுத தொடங்கியவள். அதனூடாக பாடசாலை காலங்களில் அதாவது ஆண்டு 6 தரம் படிக்கின்ற போதே பல பரிசுகளை கவிதைக்காக பெற்ற என்னுடைய அந்த உத்வேகமான முயற்சி 2000 ஆண்டின் புத்தாயிரத்தினுடைய புது வருடமாக உதயத்தை தேடி என்கின்ற ஒரு கவிதை நூலை வெளியிடும் அளவிற்கு வளர்ச்சி பெற்றது. அந்த வகையிலே உதயத்தை தேடி என்ற என்னுடைய கவிதை நூலின் பகுதியிலிருந்து எனக்கு பிடித்தமான சில கவிதைகளை உங்களுக்கும் பிடிக்கும் என்ற வகையிலே அவற்றை பகிர்வதற்காக உங்கள் முன் வந்துள்ளேன். அந்த வகையிலே உதயத்தை தேடி என்கின்ற அந்த கவிதை நூலை நான் வெளியிட்ட போது அதனுடைய முன்னுரையில் நான் எழுதியிருந்தேன், இந்த பூமியினுடைய ஒரு பகுதி இன்னும் விடியாமலே இருக்கின்றது. விடியாமலே இருக்கின்ற அந்த பகுதிகள் ஒரு ஸ்பரிசத்தின் பகுதியாக உதயத்தை தேடி என்றென்றும் காத்திருக்கின்றன. ஆகவே என்னுடைய நூலும் உதயத்தை தேடி இந்த உதயம் விடிவு பெற வேண்டும் என்ற நோக்கிலே 2000 ஆண்டின் யுத்த காலத்தினுடைய ஒரு சமாதான காலத்தில் எழுந்த நூலாக அது வடிவம் கொண்டது. என்னுடைய நூலை இந்த மண்ணினுடைய முதுபெருங்கவிஞராகிய சோ பத்மநாதன் சார் அவர்களுடைய தலைமையிலே வெளியிட்டிருந்தேன் என்ற பெருமகிழ்ச்சியோடு என்னுடைய உதயத்தை தேடி நூல்களினுடைய சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளேன். அந்த வகையிலே என்னுடைய கவிதையின் முதலாவது கவிதையாகிய சங்கம் வளர்த்த தமிழ், சாதனை செய்த தமிழ், மூவேந்தர் ஆட்சிதனிலே முடிசூடி வாழ்ந்த தமிழ், வள்ளுவன் வாய்மொழியில் வந்துதித்த திருக்குறளை தொட்டு தமிழ் தாளாட்ட தேசந்தான் தலையாட்டுமே என்ற அந்த அற்புதமான தமிழ் மீது நான் கொண்ட பற்றினை தமிழாக வடித்திருந்த காலம் அது. தமிழோடு தொடர்ந்த என் உதயத்தை தேடி என்ற கவிதை நூலிலே அந்த காலத்தின் இளைய துடிப்பு, என்றுமே அழியாத ஒரு காதல் உணர்வு. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே காதல் எப்போதுமே இனிமையானது. என்னுடைய உயர்தர கல்வி முடிந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது காதலினுடைய அதீத உணர்வு நிறைந்த கவிதைகளாக என்னால் எழுதப்பட்டு பாராட்டு பெற்ற ஒரு கவிதை, உள்ளத்தால் உள்ளம் தேடும் நேரம்,
உணர்வுகள் ஊமையாகி இமைகளும் கீழிறங்குமே. கண்ணீர் மழையால் வழிந்தோடும் என் தேக நதிக்கு உந்தன் நினைவுகள் அணையாகும். உந்தன் நினைவுகள் இறக்கை கட்டிய பறவைகளாய் என்னை சுற்றி மௌன ஊர்வலம் வரும். என் வாசனை வீசும் அவிழ்ந்த கூந்தல் உன் கரம்பட்ட மல்லிகைக்காய் காத்திருக்கும். என் கனவுகளும் கற்பனைகளும் கை கொடுப்பதற்காக எனக்குரியவனே விரைந்து வா. அந்த அற்புதமான அந்த காதல் கவிதை 20 வருடங்களை கடிந்தும் கூட என்னுடைய வாழ்க்கையினுடைய மறக்க முடியாத அந்த கவிதை வரிகளாக எனக்குள்ளே நிலைத்திருக்கின்றன. காதல் என்பது உண்மையிலே அந்த காலத்திலே நான் எழுதிய கவிதைகளில் இன்னொரு கவிதை, பாடப்புத்தகத்தில் மயிலிறகை அடைகாக்கும் ஒரு பள்ளி சிறுமியைப் போல் என் இதய புத்தகத்திலே உன் காதலை அடைகாத்து வைத்திருக்கிறேன். ஒரு அற்புதமான நினைவுகளின் தளம்பலாக அந்த காலத்தினுடைய காதல் பதிவாக அந்த உயிர்ச்சிறகு என்ற அந்த கவிதை அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து வாழ்க்கையினுடைய எல்லோருடைய காலத்திலும் ஏதோ ஒரு பரபரப்போடு பேசப்படுகின்ற முதுமை பற்றிய எண்ணக்கருவாக ஒரு கவிதையை நான் எழுதியிருந்தேன். முதுமை கையொப்பங்கள் தேவையில்லை, கைநடுக்கந்தான் ஒப்பந்தமாயிற்று. நாட்காலிகளாய் நாங்கள் தவந்தபோது நாட்காலிகளாய் எங்களை சுமந்தவர்கள் இன்று விதி சுமந்து வீதியிலே. வள்ளுவன் வாலிபன் இல்லை, ஔவையும் குமரி இல்லை. அனுபவ தீக்குச்சிகளை விட குருத்து மாவிலைகளை விட அனுபவ தீக்குச்சிகளே அதிகம் தேவை. மண்டேலா தலையும் நரைத்ததுதான் என்று எழுதிய அந்த கவிதையினுடைய வரிகள் முதுமை என்றால் எதுவென்று தெரியாத அந்த பருவத்திலே தளர்ந்து ஒட்டி உலர்ந்து இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்காக அந்த சிறிய வயதில் நான் எழுதிய அந்த முதுமை என்ற கவிதை என்னுடைய உதயத்தை தேடி நூலினுடைய 5வது கவிதையாக அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து எல்லோரும் எதற்காகவோ பேசிக்கொண்டிருக்கின்ற போதும் இந்த மனித வாழ்க்கையின் கவிதை தளங்களிலே பாடுபொருளாக பலருக்கும் அமைந்திருப்பது இயற்கை. இயற்கையை விட்டு எழுதாத கவிஞன் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. அந்த வகையிலே நானும் இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்த அந்த கவிதையை எழுதியிருந்தேன். மலையருவி மாகடலும் இயற்கை, அலைகடலும் மீன்துள்ளி பாய்வதும் இயற்கை, அதன் கரையில் குருவி கொக்கு கூடுவதும் இயற்கை, காணமையில் காணாத வேடுவரும் இயற்கை, மலை கண்டு வாழாத வேடுவரும் இயற்கை. இந்த இயற்கையான இந்த மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் அந்த இயற்கையை ரசிக்க வேண்டும். இயற்கையோடு ஒட்டியிருக்கின்ற மனித வாழ்க்கைதான் எங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும் என்று அந்த பருவத்திலே உண்மையிலே பாரதியாரை பற்றி கூறுகின்ற போது சொல்லுவார்கள், பாரதியாரினுடைய 138வது பிறந்த தினத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். அந்த பாரதியார் தன்னுடைய சிறிய வயதிலே பள்ளி படிப்பு பாகற்காய் போன்றிருந்தது. துள்ளி திரியும் பருவமல்லவா, இயற்கையின் எழில் இன்பத்தில் அவன் கழித்திருந்தான். அந்த இயற்கை எழில் இன்பம்தான் அவனை அதீத கவிஞனாகவும் மகாகவியாகவும் ஆக்கியதென்று கூறுவர். ஆகவே அந்த மலையருவி மாகடலும் அந்த கவிதையினுடைய சந்தம் ஒத்திசைந்த வரிகள் என்னுடைய இதயத்தில் என்றும் பிரியாதவை. அதனைத் தொடர்ந்து ஆண் பெண் சமத்துவம் என்ற நிலையிலே ஒரு பெண் கவிஞர் ஆண் கவிஞர் என்கின்றவர்கள் இரு கவிதை வேறையும் நோக்கி பார்க்குவது உண்டு. அந்த வகையிலே நான் இந்த சமுதாயத்தினுடைய சில நம்பிக்கையின்மை தகர்வுகளை வைத்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இது ஒரு அதிசய நந்தவனம். இங்கே வண்டுகள் உதிர்கின்றன, மலர்கள் சிறகடிக்கின்றன. இயற்கைக்கு மாறான ஒன்றாக இது அமைந்திருந்தது. வண்டுகள் தான் எப்போதும் சிறகடித்து பறந்து திரியும், மலர்கள் எப்போதும் அதற்காக காத்திருக்கும். ஆனால் நான் அந்த இயற்கையினுடைய மாற்று எதிர்ஓமை ஒன்றை குறிப்பிட்டிருந்தேன். இது ஒரு அதிசய நந்தவனம். இங்கே வண்டுகள் உதிர்கின்றன, மலர்கள் சிறகடிக்கின்றன. உண்மையிலே சில கால பகுதியில், அதாவது இன்றும் சில இடங்களில் பெண்கள் தங்களை ஏமாற்றி விட்டார்கள், ஆண்கள் தங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற கருத்துக்கள் எப்போதும் சமுதாயத்தில் அதீதமாக பேசப்படுவதுண்டு. வண்டுகள் உதிர்கின்றன, மலர்கள் சிறகடிக்கின்றன என்றால் அங்கே பெண்களுக்கான ஆண்கள் மீதான ஒரு தாகம், ஒரு மாற்று சிந்தனையாக கருக்கொள்ளுகின்ற போது இன்னொரு பக்கத்தாலும் நிச்சயம் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இன்னொரு கவிதை எழுதியிருந்தேன்.
மலர்கள் உட்காருவதற்கால் வண்டுகள் உட்காருவதால் மலர்கள் நொறுங்கி போய் விடுவதில்லை. ஆனால் மோக வண்டுகள் பல முகவரி கேட்பதால் மலர்கள் என்று நொந்து போய்விட்டன. வண்டுகள் உட்காருவதால் மலர்கள் நொறுங்கி போய் விடுவதில்லை. இன்று மலர்கள் நொந்து போய்விட்டன. மோக வண்டுகள் பல மலர்களின் முகவரி கேட்பதால். அற்புதமான கவிதையாக அந்த கவிதை அந்த காலத்தில் என்னுடைய நண்பர்களால் பலராலும் பாராட்டு பெற்ற ஒரு கவிதையாக அமைந்திருந்தது. இந்த காலத்தின் காதல் ஏமாற்றங்களை தடுப்பதற்காக இன்னொரு கவிதையை நான் எழுதியிருந்தேன். காதல் கிணற்றுக்குள் தடக்கி விழுந்தேன், கரங்கொடுத்தாய், தூக்கி விடவா தூக்கிலிடவா. இந்த 4 வரி கவிதைகளினூடாக உண்மையிலே நீண்ட கவிதைகளை எழுதி கொண்டிருந்த அந்த காலப்பரப்பிலே என்னுடைய அந்த சிறிய சிறிய கவிதைகளுக்கு உண்மையிலே சோப்பாசரை நான் இன்றும் நினைத்ததுண்டு. ஒரு அன்பு தந்தையாக, ஒரு நல்ல ஆசானாக அவர் சொல்லுவார். என்னுடைய அந்த நூலினுடைய விமர்சனத்துக்கு அவர் சொல்லியிருந்தார், தன்னுடைய காலத்திலே ஒரு காதல் கவிதை எப்படி அமைய வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த காதல் உணர்வோடு எழுதப்பட்ட கவிதைகளாக நான் அவற்றை கண்டேன் என்ற அந்த பெரும் வரிகள் இன்றும் என்னுடைய இதயத்திலே பதிந்திருந்தன. காதல் எப்போதும் எதற்காகவும் மனிதர்களுக்கு அழுக்காத ஒன்றாகும். அந்த வகையிலே என்னுடைய உதயத்தை தேடி என்ற நூல் ஒரு யுத்த காலத்தில் எழுதப்பட்டது போதும் யுத்தத்தின் சத்தத்தில் புறாக்களின் இரத்தத்தில் ஒப்பமிட்ட பூமியிலிருந்து எழுதப்பட்ட அந்த முகவரி எழுத்துக்களோடு உங்கள் முன்னிலே கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக தலைவணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.